எடுத்து படிங்கள். தொடக்குநூல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். தொடக்குநூல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23 முதலுள்ள திருவாக்கியங்கள். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். அடுத்தது, உடனே அவள் உப்பு தூணாக மாறினாள். மக்களே, அது 26வது வாக்கியம் தானே. அப்போ நாம் அந்த ஒரு வார்த்தை மட்டுமே எடுக்கப் போகின்றோம். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் அவள் உப்பு தூணாக மாறினாள். அப்போ இதனுடைய அர்த்தம் என்பது என்ன? கத்தோலிக்க திருச்சபை நமக்கு எவ்வாறு கற்றுத்தருகிறது? 2 எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று உப்பு தூணாக ஒன்று திரும்பி பார்ப்பது, 2வது உப்பு தூணாக மாறுவது. அப்போ திரும்பி பார்ப்பது என்றால் என்ன அர்த்தம்? அது பின்னணி நமக்கு தெரியும், நாம் கடந்து வருவோம். ஒன்று, லோத்தின் மனைவியானவள் என்ன செய்கின்றால், தெய்வத்துக்கு கீழ்ப்படியாமல் அவள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. இதான் திரும்பி பார்ப்பது. 2வது, இறை வார்த்தை மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை, நம்பிக்கை இல்லாமல் வார்த்தை மேல் நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்கின்ற ஒரு நிலை. இதான் திரும்பி பார்ப்பது. 3வது நாம் பார்க்கின்றோம், திரும்பி பார்ப்பது என்றால் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்வது. பழைய வாழ்க்கைக்கு நான் எப்படி இருந்தேன், புதிதை பற்றி சிந்திக்காமல் எப்போதுமே பழையதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதும் திரும்பி பார்த்து போவது. இதான் இந்த 3 நிலைகள். நம்ம இது முதல் நிலை. 2வதில் நாம் பார்க்கின்றது என்ன வருகிறது? அங்கு உப்புத்தூணாக மாறுவது. அப்படி என்றால் இறைவனுடைய தண்டனையை அவள் பெற்றுக்கொள்வது. இறைவனுடைய தண்டனையை அவள் பெற்றுக்கொள்வது. 2வது நாம் பார்க்கின்றோம், இறைவனுடைய தண்டனைக்கு, இறைவனுடைய வார்த்தைக்கு எதிராக போன காரணத்தினால் ஒரு மான்யூமெண்ட், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு நினைவு சின்னமாக, அது கீழ்ப்படிதலுக்கு எதிராக போன காரணத்தினால் ஒரு நினைவு சின்னமாக அதை மாறி போவது. 3வது நாம் பார்க்கின்றோம், தெய்வ கிருபைகளை பெற்ற போதிலும் அந்த கிருபைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் வாழ்ந்த ஒரு நிலை, அதோட விளைவு உப்புத்தூணாக மாறுவது. இதை நாம் பார்க்கின்றோம், இந்த 3 நிலைகள். அப்போ ஒவ்வொரு வசனமாக எடுத்து பார்க்குற சமயத்தில் ஈஸியாக நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். மக்களே, நீயும் நானும் எந்த சூழலில் இருக்கின்றோம், லோத்தின் மனைவி எப்படி இருக்கின்றாலோ, எப்படி வாழ்ந்தாலோ, அதுபோல் தான் நீங்களும் நானும் இருக்கின்றோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலையில் இருந்து மாறி தெய்வ கிருபையை பெற்ற ஒரு மகளாக நாம் வர வேண்டும். தவறுகளை உணர்ந்து நல்ல ஒரு பாவசங்கத்தனம் செய்து மீண்டும் தெய்வ பிள்ளைகளாக வாழ்வதற்கு தெய்வம் தருகின்ற ஒரு வழிதான் இந்த நாள். எப்படி? எடுத்து படிங்கள். அதே 19ஆம் அதிகாரம் 12 முதல் திருவாக்கியங்கள். யாராவது ஒருத்தர் நிறுத்தி படிங்கள். அவர்களை ஒவ்வொரு வசனமாக போங்கள். அவர்களை இந்த இடத்துலேருந்து அழைத்துப்படுது. நாம் பார்க்குற இதோட பின்னணி என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெய்வம் இந்த சோதோம் கொமரை அழிக்க அவர் தீர்மானம் எடுக்கின்றார். ஏன் சோதோம் கொமரை அழிக்க வேண்டும்? என்ன காரணம்? அந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் ஓரின செயற்கைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அழிவின் தூதன் வழியாக இதை தெய்வம் அவருக்கு எச்சரிக்கை தருகின்றார், மக்களே இது வேண்டாம் என்று. அப்படி இருந்த போதிலும் அவர் கேட்கவில்லை. அங்கு அப்ரஹாம் அவர்களுக்காக வாதாடுகின்றார். ஆண்டவரே, 5 பேர் 10 50 பேர் நீதிமான்கள் இருந்தால் அந்த ஊரை நீ அழிப்பியா? இல்லை, அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். 30 இல்லை, 20 இல்லை, 10 இல்லை, ஒருத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். ஆனால் கடைசியில் ஒரு நபர் போலும் அங்கு இல்லைன்னு பார்க்கின்றோம். அந்த சமயத்தில் தான் இதோ லோத்தை தெய்வம் இரக்கம் கொண்டு நோக்கின்றார்.
அப்படி என்றால் சோதோம் கோமோரா என்பது நம்முடைய ஊர், நம்முடைய குடும்பம். எடுத்துக்கொள்ளுங்கள். நீயும் நானும் அழிவின் தூதனால் தெய்வம் எச்சரிக்கின்றார். இதோ இந்த குடும்பத்தை நான் அழிக்கப் போகின்றேன், இதா இந்த ஊரை நான் அழிக்கப் போகின்றேன். காரணம், இவர்கள் இறை திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் குடித்து கொண்டிருக்கின்றான், மனைவி தாறுமாற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் கீரியும் பாம்போல் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல், விட்டு கொடுக்காமல், அனுசரிக்காமல் அவர்கள் பெற்றோர்களும் எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் சகோதரரை காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் இந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த அன்பியம் இப்படி தான் இருக்கின்றது. அந்த அன்பியங்கள் மற்ற அன்பியங்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் ஆலயத்தில் கடந்து வருகிறார்கள், அங்கு சண்டை போடுகிறார்கள். அங்கு ஆலயத்தில் என் ஆலயமானது இறைவன் வசிக்கின்ற ஆலயம் தெரிந்த போதிலும், அங்கு இறைவன் வசிக்கிறான் தெரிந்த போதிலும் அங்கு அமர்ந்து கொண்டு குடித்தும் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு எல்லாம் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரு அவைக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தில் நன்மை செய்ய வேண்டியவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சொல்லி ஆகவே இந்த ஊரையும் இந்த குடும்பத்தையும் இந்த பங்கை நான் அழிக்க நான் தீர்மானம் எடுத்திருக்கின்றேன் போ என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் என்ன செய்கின்றார்? தூதனை அனுப்புகின்றார். அந்த சமயத்தில் அங்கு இருந்து கொண்டு அப்ரஹாம் வாதாடியது போலவே ஏதோ அங்கு புனிதர்கள் புனிதைகளும் உனக்காகவும் எனக்காகவும் வாதாடுகிறார்கள். நம்மளுடைய பேர் கொண்ட புனிதைகள், நம்முடைய பங்கில் பேர் கொண்ட புனிதைகள் ஒவ்வொருத்தரும் வாதாடுகிறார்கள். இதோ இவனுக்காக நான் மன்றாடுகின்றேன், இவன் செய்த நன்மைகளை பார், கொஞ்சம் இரக்கம் காட்டு, சரி பரவாயில்லை, நான் அவனை மன்னிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் விட்டு கெடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தருகின்றேன், இன்னும் ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன். பைபிள் இருக்கா? எங்கே ஒரு வாய்ப்பு நம்ம கொடுப்பது? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எங்கே எடுத்து படிங்க. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள திருவாக்கியங்கள். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அடுத்தது, கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. அடுத்தது, எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும் 3 ஆண்டு காலமாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன். அடுத்தது, எதையும் காணவில்லை. அடுத்தது, இடத்தை ஏன் இது அடைத்திருக்க வேண்டும்? இதை வெட்டிவிடும். அப்போ 3 ஆண்டு காலமாக கனியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், இதை வெட்டிவிடு, ஏன் இது அடைத்திருக்க வேண்டும் அப்படி சொல்கிற பொழுது தோட்டக்காரன் சொன்ன வார்த்தை என்பது என்ன? அடுத்த வார்த்தை, ஐயா இந்த ஆண்டும் விட்டு வையும். அடுத்தது, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்தது, அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டிவிடலாம். அப்போ எவ்வாறு தோட்டக்காரன் அங்கு இருந்து கொண்டு பரிந்துரைக்கின்றாரோ, வேண்டாம் நீ வெட்டிவிட வேண்டாம், ஒரு வாய்ப்பு மறு கொடுத்து விடுவோம், ஒரு வாய்ப்பு கொடுத்து விடுவோம் என்று இதோ இங்கு தெய்வம் பார்க்கின்றார். அப்ராஹத்தை சொல்கிறார், அப்ரஹாம் நான் சோதோம் கோமோரா அழிக்கப் போகிறேன், ஆண்டவரே வேண்டாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து விடுங்கள் என்று பார்க்கிறார்கள். அப்போ நம்முடைய புனிதர்கள் புனிதைகள், நம்முடைய பேர் கொண்ட புனிதர்கள் புனிதைகள், நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, தனிப்பட்ட நம்முடைய வாழ்வுக்காக அங்கு அவர்கள் மன்றாடுகின்றார்கள். வேண்டாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து விடுங்கள், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்று. அந்த வாய்ப்பு தான் மக்களே இன்று நீயும் நானும் இது ஓடி வருவது. அந்த வாய்ப்பு தான் இன்று நாம் தந்துக்கிற ஒரு நாள். அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எங்கே நம்ம படிக்கிறோம்? எடுத்து படிங்கள். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் என்பது என்ன? அதுக்கு முன்னாடி படிங்கள், 22 23 படிங்கள், சேர்த்து படிக்கும்போது புரியும். ஆண்டவரின் பேரன்பு முடிவுக்கு வருவதில்லை. அடுத்தது, அவரது இரக்கம் தீர்ந்து போவதில்லை. அடுத்தது, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீ பெரிதும் நம்பிக்கை வருவார். அப்போ ஆண்டவருடைய பேரன்பு முடிவுக்கு வருவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அப்போ யாருடைய அன்பு தான் முடிவுக்கு வரும்? மனிதன் காட்டுற அன்பானது முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் தெய்வோட அன்பு ஒரு நாளும் முடிவுக்கு வராது. அப்போ மனிதன் காட்டுற அன்பு முடிவுக்கு வந்து விடுகிறது, கடவுளுடைய அன்பு முடிவுக்கு வராது. அப்போ ஆண்டவருடைய பேரன்பு ஒரு நாளும் முடிவுறாது, அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவும் போகாது. அப்படி என்றால் இறைவன் மன்னிக்கின்ற தெய்வம் தான் ஒழிய சபிக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். இரக்கம் மட்டுமே காட்டுகின்ற தெய்வம் தான் ஒழிய உன்னையும் என்னையும் காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். எப்படி இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே நம்ம வாசிக்கின்றோம்? ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச வார்த்தைகள். ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வாக்கியம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தன. அடுத்தது, ஆனால் பாவம் பெருகின இடத்தில்
இறைவனுடைய அருளானது பொங்கி வருகிறது. பாவம் கடல் அலைகள் போல் வருகின்ற சமயத்தில் இறைவனுடைய அருளானது சுனாமி போல் வருகிறது. அப்போ எது பெருசு? சுனாமியா கடல் அலையா? சுனாமி தானே. அப்போ நீ பாவி என்று தெய்வம் தெரியும், நீயும் நானும் பாவி என்று கடவுள் தெரியும். அந்த இருன்னு சொல்கிற வார்த்தை என்ன? நீ சில பாவத்தை விட, நீ சில உன் குற்றத்தை விட என்னுடைய இரக்கம் மிக 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 பெரியது. அதனால தான் நாம் பார்க்கின்றோம், நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இரக்கத்தை மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அதானே நாம் வாசிக்கிறோமே மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன், நேர்மையாளரை அல்ல மாறாக பாவிகளையே தேடி நான் வந்திருக்கின்றேன். இதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இங்கே எவ்வாறு அந்த தூதர்கள், எவ்வாறு அந்த தோட்டக்காரன், எவ்வாறு அப்ரஹாம் அந்த பரிந்து மன்றாடுகின்றாரோ அதே மாதிரி தெய்வம் மன்றாடுகின்றார். அப்போ ஒரு காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீ அடுத்த வார்த்தையிட்ட வருகிறது, ஆண்டவன் பேரும் முடிவு வருவதில்லை, அப்படி இரக்கம் தீர்ந்து போவதில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. அப்படிங்கிற அர்த்தம் என்பது என்ன? காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பை தெய்வம் நீயும் நானும் புதுப்பிக்கிறப்போ இல்லையோ. ரெண்டாவது விஷயம், தெய்வம் புதுப்பித்துக் கொள்கின்றார். இன்றைக்காவது நீ என்னை புரிந்து கொள்வாயா? இன்றைக்காவது நீ ஏற்றுக்கொள்வாயா? இன்றைக்காவது நீ என் அன்பு செய்வாயா? இன்றைக்காவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாயா? இன்றைக்காவது பிறரை மையப்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்வாயா? இன்றைக்காவது உன் கணவனை நீ மன்னிப்பாயா? உன் மனைவியை நீ மன்னிப்பாயா? இன்றைக்காவது உன் பெற்றவர்கள் நீ மன்னித்து நீ வாழ்வாயா? இன்றைக்காவது இதோ என்னுடைய உருவத்தை தாங்குகிற நீ என் வெளிப்படுத்துவாயா? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாயா? இதோ மீண்டும் உன்னை நான் புதுப்பிக்கின்றேன், மீண்டும் உன்னோடு நான் ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தெய்வம் புதுப்பித்துக் கொள்கின்றார். உன்னுடைய வயசு என்னன்னு கணக்கு போட்டு பாருங்கள். 50, 60, 70, 80, 30, 40, 20 பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இத்தனை ஆண்டு காலமாக தெய்வம் இன்னும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய அர்த்தம் என்பது என்ன? அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய இரக்கம் தீராத இரக்கம், மன்னிக்கின்ற தெய்வம், இரக்கம் மட்டுமே காட்டுகின்ற தெய்வம். அந்த இரக்கம் மட்டுமே காட்டுகிற தெய்வமானது இன்று உன்னையும் என்னையும் தேடி வந்து சொல்கிற வார்த்தை இதோ. லோத்தை அந்த மகளை சொல்கிற வார்த்தை என்பது என்ன? இந்த சோதோம் கோமரை நான் அழிக்கப் போகின்றேன், சோதோம் கோமரை நான் அழிக்கப் போகின்றேன். அப்போதான் மீண்டும் அந்த வார்த்தையை படிங்கள். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். இப்போ மறுபடியும் அதே வார்த்தை படிங்கள். தொடக்க புஸ்தகம். லோத்தை நோக்கி, பார்த்தீங்களா, இங்கே உங்களை சார்ந்த வேறு ஆட்கள் யாராவது இருக்கின்றார்களா? அடுத்தது மருமகனோ, அடுத்தது அவர்களை இந்த இடத்திலிருந்து உன்னிடம் அழைத்து செல். அப்படி என்றால் தெய்வம் பார்க்கின்றார், இதோ இந்த குடும்பத்தை அழிக்க சமுதாயம் அழிக்க போகிற சமயத்தில் இதோ இந்த குடும்பத்தில் உன் பொருட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு நான் தருகின்றேன். உன் பொருட்டு அந்த குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன். உன் பொருட்டு அந்த அன்பியத்தையோ, உன் பொருட்டு அந்த பங்கையோ, உன் பொருட்டு அந்த சமுதாயம் அழிக்க மாட்டேன். லோத்தன புனித வாழ்க்கை வாழ்ந்தானா? லோத்து புனிதரா? இல்லையே. அப்படி இல்லையே, யாரும் புனிதர்கள் இல்லையே. அப்படி என்றால் இறைவன் தனிப்பட்ட ஒரு இரக்கத்தை காட்டுகிறார் என்றால், அப்பன் நீ அழைத்து வர காரணத்தினால், அம்மா நீ ஜெபிக்கின்ற காரணத்தினால், பிள்ளைகள் நீ கண்ணீர் விட்ட காரணத்தினால் தெய்வம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றார். உன் பொருட்டு மீண்டும் உன் குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகின்றேன். சக்கையு பார்க்கின்றோம், அவன் ஒருவன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் வார்த்தை என்ன கூறியது? சக்கையு இன்று இந்த வீட்டிற்கு உனக்குன்னு சொல்லவில்லையே. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் படிங்கள். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 8, 9, 10. திருப்பி கொடுத்து விடுகிறேன். அடுத்தது, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அவ இன்று உனக்கு அல்ல, இன்று இந்த வீட்டிற்கு என்றால் சக்கையும் மட்டுமல்ல, அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவன் மனைவியும் குடும்ப அங்கத்தில் அத்தனை பேரும் மீட்பு பெறுகிறார்கள். அப்போ இவன் ஒரு நபருக்கு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மீண்டும் தெய்வம் வருகிறார். ஏன் அப்படி செய்ய காரணம் என்ன? அன்பு, வேறு எதுவும் இல்லை. எங்கே? எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். எனக்கு அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அடுத்தது, நான் உங்களுடன் ஒரு என்றும் உள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். அடுத்தது, பார்த்தீங்க, தாவீதுக்கு நான் காட்டிய அதே பேரன்பை
நான் உங்களுக்கும் காட்டுவேன். தாவீதுக்கு நான் காட்டிய அதே பேரன்பை உனக்கு நான் காட்டுவேன். அந்த வழிமரபில் வந்த உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். தாவீது பாவம் செய்தான், இருந்தபோதிலும் அவனை மன்னித்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அந்த தாவீதின் பொருட்டு உன்னையும் நான் மன்னித்து உன்னையும் நான் ஏற்றுக்கொள்வேன். மீண்டும் உன்னிடம் நான் புதுப்பித்துக் கொள்வேன். என்ன காரணம்? அன்பின் வெளிப்பாடு. அப்படி என்றால் தெய்வம் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார் என்றால் அன்பின் வெளிப்பாடு. லோத்தை தெய்வம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இதான் இங்கு உன்னையும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் யார் என்று பார்த்துக்கொள், அவர்களை நீ எடுத்துக்கொள், இவனை மட்டும் கொண்டு போ, இவளை மட்டும் கொண்டு போகல, உன்னை சார்ந்த யாராவது இருக்கிறாங்களான்னு பார். அப்படி என்றால் மருமகனோ மருமகளோ மக்களோ யாராவது இருக்கிறான்னு பார். உன்னால் எத்தனை பேர் வேண்டுமோ அவர்கள் அத்தனை பேரும் நீ கூட்டிக் கொண்டு போ. மருமகனை மட்டும் நீ கொண்டு போ, மருமகளை மட்டும் கொண்டு போ என்று ஒரு ரம் சொன்னதில்லை. உன்னை சார்ந்த யார் என்று பார், அவர்களை மட்டும் நீ கூட்டிக் கொண்டு போய்விடு. அப்படி என்றால் ஆலயத்துக்கு வருகிற உன்னை, ஜெபத்தில் இருக்கிற நீ, கண்ணீரோடு இருக்கிற உன் பொருட்டு தெய்வம் சொல்ற வார்த்தை, மக்களை வா, உன் பொருட்டு கொண்டு உன் பிள்ளைகளையும் உன் கணவனையும் உன் மனைவியையும் உன் கூட பிறந்தவர்களையும் இதோ அன்பியத்தையும் உன் பங்கில் இருக்கிறவரையும் கூட்டிக் கொண்டு போய்விடு. இதோ நான் இங்கு அழிவை கொண்டு வரப்போகின்றேன், இங்கு நான் அழிவை கொண்டு வரப்போகின்றேன். அப்படி என்றால் தெய்வம் இதோ அங்கு அழிவின் தூதனுக்கு வழியை விடுகின்றார். உன் குடும்பத்தில் திண்மைகளோ, பல பொருளாதார நெருக்கடிகளோ, பல தடைகளோ, பல நோய்களோ எப்படி வேணா வரலாம், எப்படி வேணா கடந்து வரலாம், எப்படி வேணா கடந்து வரலாம். அதை அழிப்பதற்காக அல்ல, மாறாக இறைவன் கதவை திறந்து கொடுக்கின்றான். இது அத்தீமை உள்ளே கடந்து வருவதற்கு அங்கு அனுமதி இது அங்கு கொடுக்கப்படுகிறது. அதன் ஒழிய இறைவன் தருவதல்ல, அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னதாகவே நீ போய்விடு. இறைவன் எச்சரிக்கை இதோ தருகின்றார். எச்சரிக்கை என்பது அன்பின் வெளிப்பாடு. எச்சரிக்கை என்பது அன்பின் வெளிப்பாடு. நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிற சமயத்தில் ஆலயத்தில் நீ நாம் கடந்து வருகின்ற பொழுது உனக்கும் எனக்கும் தெய்வம் எச்சரிக்கை தருகின்றார். மகனை இது தவறு, இது செய்யாது என்ற எச்சரிக்கை தருகின்றார். யாரெல்லாம் அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் அங்கு மீட்பு பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை மீறி அவர்கள் செயல்படுகிற காரணத்தினால் அவர்களால் எதுவும் தெய்வத்தால் போலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை அங்கு வருகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை முறை எச்சரிக்கின்றார்கள்? மகனே இது வேண்டாம், மகளே இது வேண்டாம் என்று எத்தனை முறை எச்சரிக்கிறார்கள்? கணவன் மனைவியை பார்த்து கொண்டு எடை இது வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை முறை சொல்கிறார்கள்? அதே மாதிரி மனைவி கணவனை பார்த்து என்னங்க இது வேண்டாம், இது சரியில்லை, இது தப்பு என்று எத்தனை முறை எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள். ஆனால் எச்சரிக்கையை பெற்ற அவர்கள் அந்த எச்சரிக்கை ஏற்றபடி நடக்கிறார்களா? இல்லையே, இல்லையே. தெய்வம் நீ நான் அழிந்து போக வேண்டும் எண்ணத்தில் அல்ல, எச்சரிக்கையில் மீறி நீ போகிற காரணத்தினால் பல திண்மைகளுக்கு நீ ஆளாகிற ஒழிய இறைவன் அழிக்கின்ற தெய்வம் அல்ல, நம்முடைய தெய்வம் காக்கின்ற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்த வார்த்தை படிங்கள், அதிலே 13ஆம் வாக்கியம் படிங்கள். இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஒன்று எழுந்து உள்ளதால் எங்களை அவர் அனுப்பியுள்ளார். அப்போ கண்டன குரல் ஆனது எழும்பி இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கண்டன குரல் எழும்பியிருக்கு என்றால் தெய்வத்துக்கு எதிராக நீ பேசியிருக்கின்றாய், தெய்வத்துக்கு எதிராக நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய், இறைவனுக்கு எதிராக பல காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். அப்போ சிந்தனையிலும் சரி, பேச்சிலும் சரி, செயல்பாட்டிலும் சரி, இறைவனுக்கு எதிராக நீ போன காரணத்தினால் கண்டன குரல் இதா வந்திருக்கின்றது. சிந்தனையில் மட்டுமல்ல, பேச்சில் மட்டுமல்ல, செயல் மட்டும், 3 நிலையிலும் உன் குடும்பம், நீயும் சரி, உன் குடும்பம் சரி, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல பாவத்தை நீ மூழ்கின காரணத்தினால் உன்னை குறித்துள்ள ரிப்போர்ட் வந்திருக்கின்றது. ஆகவே அன்பு மகனே மகளே, இதான் ஜாக்கிரதை, இதான் ஜாக்கிரதை. உன்னை குறித்து உள்ள தவறான ரிப்போர்ட் வந்த காரணத்தினால் அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்றபடி ஆக்ஷன் எடுக்க நாங்கள் போகின்றோம். கண்டன குரல் இதான் எழுப்பி வந்திருக்கின்றது. அப்போ கண்டன குரல் எழுப்பி வந்த காரணத்தினால் அந்த ஆக்ஷன் கொஞ்சம் கடுமையாக இருக்க முன்கூட்டியே அங்கே எச்சரிக்கப்படுகிறது. இதா இவனை பார்த்துக்கொள். அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எங்கே? எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வார்த்தை இதுவே. அடுத்தது, ஆண்டவரை வழிபட வாயில் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே. அப்படி என்றால் வாயில்னா எது? அந்த என்ட்ரன்ஸ். அவள் என்ட்ரன்ஸில் இருந்து கொண்டு ஆண்டவரை வழிபட வருகிறவர்கள். அப்படி என்றால் ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஜெபத்துக்கு வருகிறவர்கள் தான் ஒழிய ஆலயத்துக்கு வராதவர்கள் அல்ல, ஜெபத்துக்கு வராதவர்கள் அல்ல. அப்போ தெய்வம் எச்சரிக்கை கொடுக்கின்றார். அடுத்த வார்த்தை,
ம் ம் பார்த்தீங்களா? உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது, நான் உங்களிடத்தில் குடியிருக்க செய்வேன். அடுத்தது, இது ஆண்டவருடைய கோவில், ஆண்டவருடைய கோவில் என்று சொல்லிக்கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அடுத்தது, ம் 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 உங்களை நான் குடியிருக்க செய்வேன். அப்போ தெய்வம் எச்சரிக்கை, உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சீர்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதன ரிப்பேர். அப்போ எல்லாம் ஏனோகூடமாக இருக்கின்றது. உன்னை நீ தயாரிப்படுத்திக்கொள், நல்ல ஒரு வாழ்க்கை கடந்து வா. இது ஆண்டவருடைய கோவில், ஆண்டவருடைய கோவில் என்று சொல்லி உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஜெபத்துக்கு தானே வருகின்றேன், நான் கோயிலுக்கு தானே வருகின்றேன், நான் எல்லா நாளும் நான் கோயிலுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், எல்லா தியானத்துக்கும் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன், எங்கெல்லாம் திருத்தலம் இருக்கிறோம் அங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன், வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டு போகின்றேன், மொட்டை எடுத்து போகின்றேன், உருண்டு போகின்றேன், அந்தோனியரை நான் பார்க்க போகின்றேன், ஜூடை நான் பார்க்க போகின்றேன், ஒரு புனிதர்கள் புனிதை தேடி நான் போகின்றேன், நான் வீட்டில் ஜெபமாலை செய்கின்றேன், எல்லாம் செய்த போதிலும் தெய்வம் சொல்ற வார்த்தை என்னது? உன் வழிகளை நீ சீர்படுத்திக்கொள். உன் வழிகளை சீர்படுத்திக்கொள். போவாதவனே அல்ல, போகிற உன்னை என்னையும் பார்த்து தெய்வம் சொல்ற வார்த்தை. காரணம் என்ன? நீ மரிக்கப் போகின்றாய். அதைத்தானே எசேக்கியா அரசனுக்கும் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? 38ஆம் அதிகாரம் 1 முதல் திரு வாக்கியங்களில் எசேக்கியா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் திரு வாக்கியங்களில் சாகும் நரவில் இருந்தான். அடுத்தது, ஆண்டவர் கூறுவது இதுவே. அடுத்தது, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. வீட்டு காரியம் என்ன அர்த்தம்? வீட்டு காரியம் என்ன அர்த்தம்? வீட்டில் சமையல் வேலையா அல்ல. வீட்டுக்காரண்டா உன் கணவன் மனைவி, உங்களுக்குள்ள உள்ள உறவுகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், உங்களுக்குள்ள உறவுகள், சகோதரன் சகோதரி உங்களுடைய உறவுகள், இது பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய உறவுகள், அன்பியத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் வீட்டு காரியத்தை, உன் குடும்ப காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, சீர்படுத்து. என்ன காரணம்? நீ மரிக்கப் போகின்றாய். நீ மரிக்கப் போகிற. அப்போ எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. லோத்துக்கும் அங்கே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இதை பார், உன் மருமக்களையும் மருமகளையும் எடுத்துக்கொண்டு நீ போ, அவர்கள் எடுத்து நிற்போ. இதோ நான் கண்டன குரலில் எழுந்த காரணத்தினால் இந்த ஊரை நாங்கள் அழிக்கப் போகின்றோம். அப்படி என்றால் இன்று என் குடும்பம் ஆனது தெய்வம் எச்சரிக்கை தருகிற என்றால், என் குடும்பத்துக்கும் எனக்கும் தெய்வம் எச்சரிக்கை தருகிற என்றால், நான் அவருக்கு எதிராக போயிருக்கிறேன் என்ற அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது, இறைவனுடைய அன்பு எனக்கு இருந்த காரணத்தினால் அவர் என்னை மீண்டும் மீட்பதற்கான வழியை எனக்கு தருகிறார் ஒழிய என்னை காயப்படுத்துவதற்காகவோ என்னை அவமானப்படுத்துவதற்காகவோ அல்ல தெய்வம் எனக்கு எச்சரிக்கை தருவது. எச்சரிக்கை என்பது அன்பின் வெளிப்பாடு. அது கோபத்தினுடைய வெளிப்பாடோ எரிச்சலின் தன்மை அல்ல, அன்பின் வெளிப்பாடு. பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரிக்கின்றீர்கள், என்ன காரணம்? அன்பின் வெளிப்பாடு. ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகளை எச்சரிக்கின்றார்கள், என்ன காரணம்? அன்பின் வெளிப்பாடு. எதிர்காலத்தில் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் அன்பின் வெளிப்பாடு தான் எச்சரிக்கை ஒழிய ஒரு நாளும் அது வெறுப்பின் தன்மையோ காய்த்தன்மையோ அது புரிந்து கொள்ளாத தன்மையில் இருக்கிற நீ என்ன செய்கின்றாய்? அப்பா என்னை திட்டிவிட்டார்கள், அம்மா என்னை திட்டிவிட்டார்கள், இதோ கணவன் என்னை திட்டிவிட்டார், மனைவி என்னை திட்டிவிட்டார், நான் போய் குடிக்கின்றேன், நான் போய் விபச்சாரம் செய்கிறேன், நான் போய் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்றால் யாருக்கு விவரம் இல்லை? உனக்குத்தான் விவரம் இல்லை. இது கேட்டுக்கொண்டு நடக்கிறவனுக்கு ஆமா இல்லை, அவன் திட்டினா தான் போய் தற்கொலை செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு அவன் போகிறான் பார், அவனுக்கும் அங்கே அவங்களுக்கு மேல் மாடி என்பதும் அவனுக்கும் அங்கே இல்லை. எச்சரிக்கை என்பது அன்பின் வெளிப்பாடு தான் ஒழிய ஒரு நாள் தான் இல்லை. நீ மறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, ஆனால் நீ அந்த பலவீனத்தோடு நீ இருக்கின்ற காரணத்தினால் எப்படி செய்ய முடியும்? உன்னை யார் பலவீனமாக இருக்க சொன்னது? தெய்வம் உன்னை ஆரோக்கியமாக தானே படைத்திருக்கின்றார். நீ ஏன் பலவீனமாக போனாய்? பிசாசு நீ ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், தீய கருத்துக்களும் தீய சிந்தனைகளுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்து போன காரணத்தினால் அது உன்னை பலவீனமாக மாக்கும். அதுதான் நாம் பார்க்கின்றோம் இல்லையா? தொடக்க புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு ஆண்டவர் கேட்டாரே ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கின்றாய்? நான் ஒளிந்து கொண்டேன். ஏன்? நான் நிர்வாணத்தோடு இருக்கின்றேன். அந்த காலத்தில் ஏது பேண்ட் ஷர்ட் எல்லாம். அப்போ நிர்வாணம் என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்றால் தெய்வ கிருபையை நஷ்டமாக்கின நிமிடங்கள்.
தெய்வ கிருபைகளை நஷ்டமாக்கின நிமிடங்கள். எப்போ அவன் தெய்வ கிருபைகளை அவன் நஷ்டமாக்கினானோ, எப்போ தெய்வ கிருபைகளை அவன் இழந்தானோ, அந்த நொடியிலேயே அவள் பலவீனத்தோடு மாறிவிடுகின்றார்கள். அப்படி பலவீனத்தோடு போன அவர்கள் களிமண்ணால் ஆனவர்கள். களிமண் ஸ்ட்ராங் இல்லையே, களிமண் ஸ்ட்ராங் இல்லை. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் எல்லா இதற்கும் அடிமையை விடுகிறார்கள், எல்லா சூழலுக்கும் அடிமையை விட்டார்கள், தான் டம்னு போய் விடுகிறார்கள். மீண்டும் அவன் சக்தி பெற வேண்டும் என்றால் இதா எழுந்து போன அந்த இறைத்தன்மையை மீண்டும் அவன் பெற வேண்டும். அந்த மீண்டும் பெறுவதுதான் மக்களே பாவ சங்கீர்த்தன் வழியாக, அதான் ஞானஸ்தானம். அவன் ஞானஸ்தானம் இழந்த கிருபைகளை மீண்டும் அவன் பெற்றுக்கொள்கின்றான். அது பெற்றுக்கொள்வது எப்படி? ஞானஸ்தானத்தின் வழியாகவும் பாவ சங்கீர்த்தன் வழியாகவும் இதை அவன் பெற்றுக்கொள்கின்றான். மீண்டும் தெய்வ இயல்பை பெற்ற மகனாக அவன் மாறிவிடுகின்றான். இதன் திருச்சபை நம்ம கற்றுத்தர அர்த்தங்கள். அப்படி என்றால் கண்டன குரல் எழுப்பி இருக்குது என்றால் என் அழிவுக்காக அல்ல, என் மீட்புக்காக தெய்வம் காட்டுகின்ற ஒரு வழி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி அடுத்த வார்த்தை படிங்கள். 14ஆம் வாக்கியம், 19ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம், தொடக்கநூல் புஸ்தகம். உடனே லோத்து வெளியே போய் தன் புதல்வனிடம் மனம் ஒப்பந்தமாகிய மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள். அடுத்தது, ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகின்றார். அர்த்தம் பெறுதா? இனி அடுத்த வார்த்தை, அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குள்ளாதது. மக்களை பார்க்குற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வருகிறது? உடனே. உடனே என்றால் அர்த்தம் என்ன? காலம் தாமதம் இருக்கா? இல்லை. இறைவன் சொன்ன உடனே கண்டன குரல் வந்திருக்கின்றது. நீ எழுந்து என்ன செய், உன்னுடைய மருமக்களை மருமகனோ யாரும் இருந்தாலும் சரி, உன் மக்களை அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு நீ போயிண்டு. அவன் மெதுவாக போகலாம், ஒரு 2 நாள் கழிச்சு போயிருக்கலாம், எப்படி வேணால் போயிருக்கலாம். அவன் போகவில்லையே. லோத்து செய்த காரியம் என்ன? உடனே தான் எழுந்து. உடனே செய்வது. அப்படி என்றால் திருச்சபை சொல்லிக்காரங்கள், தெய்வ காரியத்துக்கு ஒரு நாளும் தாமதம் நீ வைக்காதே, உடனே செய். செய்ய வேண்டிய நன்மைகளை உடனே நீ செய். அப்படி செய்ய வேண்டிய நன்மைகளை உடனே செய்யவில்லை என்றால் மக்களே அது பாவமாக மாறிவிடும். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். நன்மை செய்ய ஒருவனுக்கு தெரிந்திருந்தும் அது செய்யாவிட்டால் அது பாவம். நன்மை செய்ய உனக்கு தெரிந்திருந்தும் அதை நீ செய்ய நீ தவறுவிடுகிற என்றால் அது பாவம். இதோ இப்போ இந்த கணவனுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும், ஆனால் அவன் குடித்து கொண்டு வந்திருக்கிறான். சரி, அவன் குடிகாரன் தான், ஆனால் அவன் எதிர்பார்க்கிற நீ செய்ய வேண்டிய நன்மை ஒன்று உண்டு. என்னது? பரவாயில்லை, அவனை நீ மன்னித்து விடு. இப்போ நீ மன்னிக்கவில்லை என்றால், இப்போ நீ அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இனி ஜென்மத்துக்கு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் வந்து மன்னிப்பு கேட்கின்றான். இதோ நான் குடித்து விட்டேன், நான் அவனை மன்னிப்பு கேட்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கிற சமயத்தில் உடனே நீ மன்னித்து விடு. மன்னிக்காமல் அல்ல நான் மன்னிக்க மாட்டேன் போ என்று சொல்லிக்கிற பொழுது அவன் ஒருவேளை 10 தடவை என்று சொல்லியிருப்பான், 10 தடவை அவன் சொல்லியிருப்பான், அல்லது 20 தடவை அவன் சொல்லியிருப்பான். அதே மாதிரி நீயும் மன்னித்திருப்பாய். ஆனால் இந்த 21ஆவது தடவை அவன் சொல்லுகின்ற பொழுது, ஆத்மார்த்தமாக அவன் சொல்லுகின்ற பொழுது அது உனக்கு தெரியாது. ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன செய்கின்றான்? அவன் மனதில் வருகிறது, அது பார், என் மனைவி என்னை ஏற்றுக்கொண்டதில்லை. போனவன் நிரந்தரமாக அப்படியே போய்விடுவான். போனவன், நீங்கள் பாருங்கள், குடும்பத்தில் பெற்றோர்கள் திட்டுவார்கள், தகாத வார்த்தைகளை சொல்வார்கள். பொடி, எங்கே போய் சாக வேண்டித்தானே, எங்கே போய் சாக வேண்டித்தானே என்று போய் சொல்வார்கள். அந்த பல தடவை சொல்லியிருப்பார்கள். ஆனால் அன்று பார்த்து அந்த மகள் ஓடி போய் தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் யாருக்கு அருங்கள்? நடந்த சம்பவம் தானே. இதோ பக்கத்து பங்கில் நடந்த ஒரு சம்பவம். நாங்கள் தியானம் முடிச்சுட்டு காலையில் இங்கே வந்து நிற்கிற சமயத்தில் ரோடு ஃபுல்லாக கூட்டம். என்னென்னு பார்க்குற, ரயில்வே ட்ராக்கில் ஒரு டெட் பாடி. அந்த தாய் கதறி கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்று நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், கோபத்தில் சொல்லிவிட்டேன், போய் சாவடி, இங்கே தான் ட்ராக் இருக்குது, போய் சாவடி, நீ இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லிக்கொண்டேன். இந்த மகள் இந்த வார்த்தையை கேட்டு போய் செத்து இருக்கின்றாள். நான் அவளை சாக வேண்டும் என்னத்தில் நான் சொன்னதில்லை. இதே வார்த்தை நான் பல தடவை நான் பயன்படுத்தியிருக்கின்றேன், இதோட கடுமையாகவும் நான் பயன்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் அப்பெல்லாம் போய் சாக, இப்போ அவள் செய்கின்றாளே, அவள் சாக வேண்டிய விருப்பம் எனக்கு இல்லை. கோபத்தினால் ஆத்திரத்தில் வாயில் வந்த தகாத வார்த்தைகள் தான் ஒழிய விரும்பவில்லை. என்னை மன்னித்திடு மகளே. எங்க மகள் தான் போய்விட்டாளே, போய்விடுமா. எப்போ எந்த சமயத்தில் நம்முடைய மனம் பலவீனமாக இருக்கும் என்று அடுத்த மனிதனுக்கு தெரியாது. மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கொடு. செய்ய வேண்டிய நன்மை வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் அதை தக்க வைத்துக்கொள். அவன் 10 தடவை சொல்லியிருப்பான், நீ நம்பி இருப்பாய், அவன் ஏமாற்றி இருப்பான். ஆனால் 11ஆவது தடவை அவன் சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால்
உண்மையாக இருந்தான். ஆனால் தான் இயேசு சொன்ன வார்த்தை, அவன் எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பை கொடு. 7 தடவை அல்ல, 70 தடவை என்று சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 தடவை சொன்னாலும் கணக்கு கொடுக்காத. நீயும் நானும் எத்தனை முறை பாவ சங்கீதம் செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு தடவை பாவ சங்கீதம் செய்து வருகிற சமயத்தில் நீ நான் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? மறுபடியும் நான் போய் பெரிய பாவம் செஞ்சுட்டு வருகிறேனா? இல்லையே. ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன் என்றாலும் சொல்லி கொண்டு வருகிறோம். மறுபடியும் அதே பாவத்தை செஞ்ச அதே பாவத்தை மறுபடியும் போயிட்டு செய்து கொண்டு வருகிறோம் என்றால் இவர் மன்னிக்க வேண்டும். இவர் ஏமாந்தவர், நம்மளும் புத்திசாலி. அப்போ அவர் ஏமாந்தவர், நாம் புத்திசாலி. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அவ இறைவன் மன்னித்தார் என்றால் நீயும் நானும் மன்னிக்க கடமைப்பட்டே இருக்கின்றோம். அதனால் வாசம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம், நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்கிறீர்கள். உண்மைத்தான், நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஆண்டவருமா போதகரமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். ஆண்டவரும் போதகருமான நான் உங்களை மன்னித்தேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். ஆண்டவரும் போதகருமான நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். நான் மன்னிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை, ஒருத்தருக்கும் அதுவும் இல்லை. அதனால் தான் பாவ சங்கீர்த்தனத்தில் போய் செல்கின்ற பொழுது எந்த அருத்தந்தையும் சொல்ல முடியாது, போ உன் குற்றங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஒருத்தருக்கும் அங்கு சொல்ல முடியாது. என் தெய்வம் மன்னிக்கின்ற தெய்வம். அதனால் தான் பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம். அதை நீ பயன்படுத்துகிறாயா என்று பார். என்ன பயன்படுத்தியா? ஏனடா இத்தனை முறை நீ பாவசனம் செய்கின்றாயே, மறுபடியும் அதே பாவம் நீ செய்து கொண்டு வருகிறீர்களே, போ இந்த வாடகை நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். எந்த அருத்தந்தையாவது சொல்வார்களா? சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. எத்தனை முறை இதே பாவத்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், எத்தனை முறை நீ வாரமாந்து செய்து கொண்டிருக்கிறாயே, ஏன் இப்படி செய்கின்றாய்? சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டார்கள், சொல்லவும் மாட்டார்கள். காரணம் என்ன? என்னுடைய பலவீனத்தினால் நான் செய்து விடுகின்றேன். பாவம் செய்வத எண்ணம் எனக்கு அல்ல, மாறாக அந்த பலவீனத்தில் அந்த சூழலுக்கு நான் அடிமையான காரணத்தினால் அதிலிருந்து நான் விழுந்து கிடக்கின்றேன். அதில் நான் மீண்டும் ஜெயிக்க வேண்டும் என்றால் தெய்வமே உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை. அப்போ 10 தடவை நான் வீழ்ந்தாலும் 11ஆவது தடவை நான் எழுந்து வருவேன். 20 தடவை நான் வீழ்ந்தாலும் 21ஆவது தடவை நான் எழுந்து வருவேன். 50 தடவை நான் கீழே விழுந்தாலும் 51ஆவது முறையில் நான் எழுந்து வருவேன். அந்த 51 தடவையாவது எழுந்து வர பாருங்கள். அந்த எழுந்து வருவதற்கு சக்தி எனக்கு தேவை. அது 50 தடவை கீழே விழுகிற சமயத்தில் தான் ஒருவேளை எனக்கு உணர்வு ஏற்படும். அப்போதான் எனக்கு அந்த உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு வரைக்கும் தெய்வம் காத்து கொண்டிருப்பார் ஒழிய இல்லை. அதனால் தான் நான் வாசிக்கின்றோம். எங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் திருவாக்கியங்கள். ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது, படிங்கள், ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் என்பது ஒரு நாள் போலவும் இருக்கும். அடுத்தது, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். அடுத்தது, ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. அடுத்தது, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை, யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்ப இறைவனுடைய பார்வையில் நாட்கள் என்பது இல்லை, காலங்கள் என்பது இல்லை, ஒரு நாள் மாதங்களோ வருடங்கள் என்பது இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பதும் 1000 ஆண்டுகள் என்பதும் அங்கு ஒன்றுமில்லை. ஆனால் தான் மக்களே அவர் காலம் தாழ்த்துவார் என்று சொல்றதுக்கு இல்லை. அப்போ நீ நான் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவன் தந்த வாய்ப்பு உடனே என்றால் செய்ய வேண்டிய நன்மைகளை உடனே செய், காலம் தாழ்த்தாத. காலம் உனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பு, கணவன் அடிபட்டு வந்திருக்கின்றான், மனைவி நீ செய்த நன்மைகள் வழியாக அவன் தவறுகளை உணர முடியும். தவறை உணர்கிற ஒரு வாய்ப்பு இதோ. மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள், படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள். கணவனே நீ போய் அவளுக்கு உதவி செய். அவள் நீ போய் இறங்கி நீ போய் உதவி செய்கிற சமயத்தில் அந்த மனைவிடத்தில் இந்த அகங்கார சிந்தனைகள், அந்த அகங்கார சிந்தனைகள் உடையப்படும். இதோ என் கணவன் எனக்கு உதவி செய்கிறார்களே. நெருக்கடி மத்தியில் தான் உன் அன்பை உன்னை வெளிப்படுத்த முடியும். நெருக்கடி மத்தியில் தான் பெற்றோர்கள் இதோ உண்மையில் வெறுப்பு வைத்திருக்கிறார்கள் என்றால், அன்பு மகனே மகளே, இதோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நீ போய் உதவி செய்.
பிள்ளைகள் எதிர்த்து போய்விட்டார்கள், பெற்றோர்கள் அவங்களை எதிர்த்து போய்விட்டார்கள். இதோ அவர் பார்க்கிறார்கள், அப்பா அம்மா என்னை அன்பு செய்யவில்லை, அப்பா அம்மா என்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்லிட்டு தனியாக வாழ்ந்து கொடுப்பார்கள். அப்படி வாழுகிற சமயத்தில் அந்த பிள்ளைகள் தவறை உணர்ந்து கொண்டு அவங்க யாரும் இல்லாமல் ஏமாற்றப்பட்டு ஊதாரி மகனை போல் வாழுகிற சமயத்தில் அன்பு பெற்றவர்களே வைராக்கியத்தை விட்டுக்கொண்டு ஓடிப்போகும் பிள்ளைகளிடத்தில் ஓடி போயிட்டு அப்பா என்றால் என்ன, அம்மா என்றால் என்ன, அந்த அன்பு என்றால் என்ன என்பதை நீ போய் காட்டிக்கொடு. அவர்களுக்கு வேண்டிய பக்குவத்தை, அந்த அன்பை நீ கொடுக்கிற சமயத்தில் அந்த பிள்ளைகள் பார்ப்பார்கள், அப்பா என்னை மன்னித்து விடு, அம்மா என்னை மன்னித்து விடு என்று ஓடி வருவார்கள். மன்னிப்பு கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டிய நன்மைகளை உடனே செய். அல்லது அவன் திருந்தி வரட்டும், அப்புறம் பார்த்துக் கொள்கின்றேன், வர வேண்டும் என்று அவசியம் இல்லை, வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. இறைவன் கொடுத்த வாய்ப்பை தக்க வைத்துக்கொள். அதன் காற்றுள்ள போதே இதம் நீ செய்ய வேண்டும். இறைவன் தன் வாய்ப்பை பணித்துக் கொள்ளுங்கள் உடனே. இதான் நாம் பார்க்கின்றோம். இனி லோத், மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள். 13வது வாக்கியம் அல்ல 14வது வாக்கியம். உடனே லோத்து வெளியே போய் புதல்வியருக்கு புறப்படுங்கள் என்று சொல்கிறார், போகிறார் என்று சொன்னார்கள். அப்போ உடனே எழுந்து வெளியே போய், வெளியே போய் என்ன அர்த்தம்? தெய்வ சன்னதியில் இருந்து இருக்கிற நீ, இறை வார்த்தையை கேட்கிற நீ உடனே வெளியே போய் என்றால், வெளியென்றால் இந்த உலகத்துக்கு நீ செல்கின்றாய். மீண்டும் அந்த இடத்தில் பல துன்பங்கள், பல வேதனைகள், பல நோய்கள், பல ஏமாற்று வேலைகள் நடக்கிற இடத்துக்கு தான் நீ போகின்றாய். அப்போ நீ போகிற இடம் வேறு எதுவுமல்ல. இங்கே தெய்வ சன்னதியில் வந்த நீ, அங்கே அமைதியாக இருக்கிற இடத்துல நீ கடந்து வந்த நீ, அந்த அனுபவத்தை பெற்று நீ உடனே போகிற இடம் எங்கே? உன் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்தில், உன்னை காயப்படுத்த மற்ற இடத்தில் தான் செல்கின்றாய். அங்கு சென்று சொன்ன வார்த்தை என்ன? தெய்வ தூதன் சொன்னதை நீ போய் அறிவி, இறை வார்த்தையை அறிவி, இறை வார்த்தை அறிவி. நாம் பார்க்கணும் இல்லையா? ராயப்பர் சொன்ன வார்த்தை, அந்த தாபோர் மலையில் அங்கே 3 பேர் வர, யாரெல்லாம்? இயேசுவும், யார், எலியாவும் மோய்சனும் அங்கே இருக்கிறார்கள். ராயப்பர் பார்த்தார், ஆண்டவரே உனக்கு ஒரு கூடாரம், இந்த இவருக்கு ஒரு கூடாரம், இந்த இவருக்கு கூடாரம், அடித்து இங்கேயே அமர்ந்து கொள்ளலாம். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நாம் இங்கே இருப்பதல்ல, எங்கே போக வேண்டும்? கீழே போக வேண்டும். கீழே என்ன அர்த்தம்? கீழே என்றால் என்ன அர்த்தம்? அங்கு உலகம், அப்படி என்றால் சண்டையும் சச்சரவு. தாபோர் மலை என்பது ஒரு அனுபவம். தாபோர் மலை தியானத்துக்கு வருவது ஒரு தாபோர் மலை அனுபவம். ஆலயத்தில் வருவது, திருப்பலியில் பங்கெடுப்பது தாபோர் மலை அனுபவங்கள். வழிபாட்டில் பங்கெடுப்பது தாபோர் மலை அனுபவங்கள். ஜெபமாலையில் அமர்வது தாபோர் மலை அனுபவங்கள். இங்கிருந்து பல வேளாங்கண்ணிக்கெல்லாம் போவது தாபோர் மலை அனுபவங்கள். அந்த அனுபவத்திலே நிலைப்பது இருப்பதல்ல, பெற்ற அனுபவத்தை நீ வாழ்க்கையில் நீ பிரதிபலிக்க வேண்டும். எங்கே அந்த அனுபவம் பெற்று நீ நன்மைகளை பெற்று நீ குடும்பத்துக்கு நீ கடந்து வர வேண்டும். கீழே அப்படி என்றால் உலகம், உலகத்தில் என்ன? சண்டை சச்சரவு. நீ பெற்ற அனுபவத்தை குடும்பத்துக்கு நீ வர வேண்டும். குடும்பம் எப்படி இருக்கும்? சண்டை சச்சரவாக இருக்கும். அனுபவத்தை பெற்று நீ குடும்பத்தில் கொண்டு வந்து அந்த வாழ்க்கை நீ பிரதிபலி. ஒருவேளை மீண்டும் தோற்று போய் விடுகிறேன் என்றால் போய் பாவ சங்கத்திடம் செய், மன்னிப்பு கேளு, மறுபடியும் சக்தி பெற்றுக்கொண்டு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நீ குடும்பத்துக்கு வா. இதுதான் நீ நானும் செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ அனுபவம் பெற்ற நீயும் நானும் அங்கு மீண்டும் கடந்து வந்து கொண்டு அது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். லோத் சொன்ன வார்த்தை, உடனே எழுந்து வெளியே போய் தன் மருமக்களிடத்தில் சொல்கின்றான். அப்படி என்றால் நீ முதலில் அறிவிக்கின்ற வார்த்தை யாருக்கு? உன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு, 3வது மனிதனுக்கு அல்ல, உன் குடும்ப அங்கத்தினர்களுக்கு. எங்கே நம்ம வாசிக்கிறோம்? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 திருவாக்கியங்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 திருவாக்கியங்கள். பிரினத்தார் எப்பகுதிக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், சமாரிய நகருக்கும் எங்களையும் போக வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க, மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே கடந்து செல்லுங்கள். அது யாராவது? இஸ்ராயல் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படின்றது நீயும் நானும். அவள் வழி தவறி போன உன் குடும்ப அங்கத்தினருக்கு நீ போய் அங்கே என்னன்னு சொல்ல வேண்டும்? அடுத்த வார்த்தை, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல். யாரது விண்ணரசு? இயேசு கிறிஸ்து. இறையாட்சி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் இது வந்து விட்டார், வரப்போகிறார் என்பதல்ல, தெய்வம் வந்து விட்டார் என்று நீ சொல். அப்போ இறை வார்த்தை நீ அறிவு. 3வது மனிதனுக்கு அல்ல, உன் குடும்ப அங்கத்தினர்களுக்கு நீ போய் அறிவி. லோத்து வெளியே செல்கின்றான். வெளியே சென்று தன் குடும்ப அங்கத்தினர்களுக்கு
விஷயத்தை சொல்கின்றான். இறை அனுபவம் பெறுகிற நீ, தியானத்துக்கு வருகிற நீ, திருப்பலியில் பங்கெடுக்கிற நீங்கள், வழிபாட்டில் பங்கெடுக்கிற நீங்கள், எங்கென்று வேளாங்கண்ணிக்கு மற்ற எருகளும் போகிற நீங்கள், எங்கெல்லாம் திருத்தலத்துக்கு நீங்கள் போகிற நீங்கள், அங்கே அனுபவம் பெறுகிற நீங்கள், அந்த அனுபவம் பெற்ற நீங்கள் நேர போக வேண்டிய இடம் எங்கே? ஃபர்ஸ்ட் உன்னுடைய குடும்பம். உன் குடும்பத்துக்கு நீ செல். அந்த குடும்பத்துக்கு சென்று, இதா இந்த திருத்தலுக்கு போனேன், இதா வேளாங்கண்ணிக்கு நான் போனேன், இந்த மாதிரி நான் அனுபவம் பெற்றேன், அந்த அனுபவத்தை நீ குடும்பத்துக்கு போய் பகிர்ந்து கொள். இங்கே தான் போக வேண்டும் ஒழிய குடும்பத்துக்கு நீ போகாமல் வேற எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்ன அர்த்தம்? ஓரோ திருத்தலமும், ஓரோ திருப்பலியும், ஓரோ இதெல்லாம் ஒரு தாபோர் பலி அனுபவங்கள். தெய்வம் உனக்கு அனுபவம் தருவார். எதற்காக? அது மற்றவருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக தான் ஒழிய உனக்குள்ளே வைத்து இருப்பதற்காக அல்ல. உனக்குள்ளே வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. வழிபாட்டுக்கு உனக்கு தெய்வம் தூண்டுதலை தருகிற என்றால் எத்தனையோ பேர் இருக்கின்ற குடும்பத்தில், எத்தனையோ பேர் இருக்கிற சமயத்தில் உன்னை மட்டும் தெய்வம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு வா என்ற ஒரு தூண்டுதலை தருவதும் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவதும் என்றால் எதற்காக? உன் வழியாக உன் குடும்பத்தை நான் மீட்கப் போகின்றேன், இதை இந்த சோதோம் கோமோரை அழிக்கப் போகின்றேன். லோத்தை எவ்வாறு தெய்வம் தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி குடும்பத்திலிருந்து, அன்பியத்திலிருந்து, பங்கிலிருந்து உன்னை தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். உன் வழியாக உன் குடும்பத்தையும், உன் அன்பியத்தையும், உன் பங்கையும், இந்த சமுதாயத்தையும் நான் காக்க ஆசைப்படுகின்றேன். உடனே வெளியே போய் விஷயத்தை எடுத்து சொல். உடனே வெளியே போய் விஷயத்தை எடுத்து சொல். உனக்குள்ளே வைத்திருப்பதற்காக அல்ல, தெய்வம் உனக்கு கிருபைகளை தந்திருப்பது. கிருபைகள், வரங்கள், கனிகள், கொடைகள் எல்லாம் எதற்காக? வரங்கள் எனக்கு, கொடைகள் இதோ நான் வெளிப்படுத்துறது, கனிகள் என் வாழ்க்கையில் வருகிற காரியங்கள். கொடைகள் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். வரங்கள் என்னுடைய வாழ்க்கை தெய்வம் தருகின்றார். இதோ அவருடைய கனிகள் நான் வெளிப்படுத்துகின்றேன். இதோ கொடைகள் ஆனது மற்ற நன்மைக்காக கொடுப்பதற்காக தெய்வம் கொடுத்திருக்கின்றார். இதான் மக்களே தெய்வ திருச்சபை கற்றுத்தருவது. அப்படி என்றால் நான் உடனே வெளியே சென்று என் குடும்பத்துக்கு செல்ல வேண்டும். மத்தேயு நட்சத்திரம் பார்த்து படித்தோம் இல்லையா? என்னவென்று போய் இறை ஆட்சியை எடுத்து சொல். அப்படி சொல்லுகின்ற போது என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? அடுத்த வார்த்தை, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். யாரு? நீ. நான் டாக்டராக படிச்சிருக்கின்றேன், நான் மருத்துவர் படித்தேன். குணமாக்குவதற்காக இதோ நல்ல வார்த்தையை சொல், ஆறுதலான வார்த்தையை சொல், ஊக்க உற்சாகம் தருகிற வார்த்தையை எடுத்து சொல். இதோ உன் கணவன் சோர்ந்திருக்கின்றான், உன் மனைவி, உன் பிள்ளைகள் சோர்ந்திருக்கிறார்கள், குடும்ப அங்கத்தினர்கள், நீ போய் ஆறுதல் படுத்துங்கள். மூன்றாவது மனிதன் வந்து ஆறுதல் படுத்துறதில்ல. கணவனுக்கு மனைவி ஆறுதலாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள், இப்படி குடும்பமாக மாறி மாறி நீங்கள் ஆறுதலாக இருங்கள். நீ ஆறுதலாம் இல்லாமல் மூன்றாம் மனிதன் வருகிறான் என்றால் இந்த ட்ராக் மாறி இல்லீகல் தவறான உறவுகள் கடந்து வருகிறது. ஆண்டவர் அவனுக்கு தவறான உறவை கொடுக்கின்றார்? இல்லையே. கொடுக்க வேண்டிய அந்த அன்பை நீ கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டிய நன்மையை உடனே நீ செய்ய வேண்டும். இது அவனுக்கு ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தருகின்றேன், வாய்ப்பை உருவாக்கி தருகின்றேன். நெருக்கடி மத்தியில் இருக்கின்றான், அவன் உடல்நலமற்று இருக்கின்றான், நீ போய் அவனை குணப்படுத்து. வார்த்தை கேட்கிற நீ ஓடி போய் அவனுக்கு குணப்படுத்து. அப்படி என்றால் ஆறுதலான வார்த்தை நீ கூறு. உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏமாந்து இருக்கிறார்கள், காதல் தோல்வியால் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் செய்வது தவறு, செய்தது தவறு, பெற்றோரை உன்னை எதிர்த்து போய்விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள். ஆமாம், தவறு செய்து விட்டார்கள். திரும்பி வருகிறார்கள் பாருங்கள். திரும்பி வருவர்கள் தைரியம் இருக்காது. அப்பா என்ன நினைப்பார், அம்மா என்ன நினைப்பார் என்று அப்படியே இருப்பார்கள். திரும்பி வரமாட்டார்கள். உனக்கு தெரியும் இல்லையா? உன்னுடைய தசையும் ரத்தம் தானே அவர்கள். உனக்கு தெரியுமே, என் மகள் திருந்து விட்டால் என்று உனக்கு தெரியுமே, உனக்கு புரியுமே. அப்படி புரிந்த காரணத்தினால் அவன் வருவதற்கல்ல, நீ போ. நீ போய் அவர்களை ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள். எதை நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பேச்சு அப்படியே வைத்துக்கொள். மத்தேயு நட்சத்திரம் 5ஆம் அதிகாரம், பலிப்பிடத்தில் காணிக்கைகளை செலுத்த, பலி செலுத்த வருகின்ற பொழுது உன் காணிக்கை எங்கு வைக்க வேண்டும்? பலிப்பிடத்தில் வைத்து விடுங்கள். அதன் பிறகு முதலில் நீ போய் உன்னுடைய சத்துக்களது நல்லுறவு ஏற்படுத்தி விட்டு நீ வா. உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ போயிட்டு நல்லுறவை ஏற்படுத்தி விட்டு நீ வர வேண்டும். அர்த்தம் புரிஞ்சிச்சா? உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை என்றால் நான் வந்து உங்களுக்கு வலுக்கட்டமே நான் வர வேண்டும். எதுக்கு மக்களை என் மேல் கோபத்தோடு இருக்கிறீர்கள்? நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள சொல்லிக்கொண்டு நீ வருகிற இல்லையோ. ரெண்டாவது விஷயம், நான் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து இவனுக்கு இங்கே வந்து பலி செலுத்த வேண்டும். அப்படி என்றால் அன்பு பெற்றோர்களே, அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய காரியங்கள். நீ போய் மன்னிப்பு கேள். அந்த நலம் குன்றியவர்களை மன்னித்து விடு, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவரை குணப்படுத்து. நான் உன்னை அனுப்புகிறேன், உடனே நீ போ. அடுத்த வார்த்தை என்ன வருது? நலம் குன்றியவர்களை குணப்படுத்துங்கள், இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள். அர்த்தம் வருது என்ன? மரித்தவர்கள் என்றால் யார்? பிணத்துக்கு சமமாக இருக்கிறவர்கள், உணர்வற்ற நிலையில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு உணர்வு என்பது இல்லை. அப்போ மற்றவருடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற உன் குடும்பத்தில் அங்கத்தில் என்றால் அவர்களுக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தி கொடு. அந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பது இறை வார்த்தை.
அதான் நான் பார்க்கணும். இறை வார்த்தை எப்படி உணர்வு தரும்? பள்ளத்தாக்கில் அங்கே எசேக்கியேல் இறைவாக்கனை கொண்டு போகிற சமயத்தில் அங்கே தெய்வம் சொன்ன வார்த்தை என்ன? இறைவாக்கு உரை. அப்படி இறைவாக்கு உரைக்கிற சமயத்தில் எலும்புகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஒன்றோடு ஒன்றாக வருகிறது. மீண்டும் இறைவாக்கை உரைக்கிற சமயத்தில் சதை வருகிறது. மீண்டும் இறைவார்த்தை உரைக்கிற சமயத்தில் அங்கே நரம்பு வருகிறது. மீண்டும் வருகிற சமயத்தில் இதா அங்கு உயிர் மூச்சு வருகிறது. ஒரே தடவை வந்தது இல்லை, மாறாக பல தடவை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இறை வார்த்தை ஒரு முறை அல்ல, பல தடவை. இப்போ தியானத்துக்கு ஒரு முறை அல்ல, பல தடவை நீ தியானத்துக்கு வா, பல தடவை திருப்பலி கண்டு கொண்டே இரு, பல தடவை நீ திருத்தலத்துக்கு நீ போய்கொண்டே இரு, நீ செய்து கொண்ட காரியம் செய்து கொண்டே இரு. எனக்கு ஒரு தடவை நான் தியானத்துக்கு வந்தால் போதும், திருப்பலி ஒரு முறை நான் பங்கெடுத்தால் போதும் அல்ல, தினந்தோறும் நீ பங்கெடுக்க வேண்டும், தினந்தோறும் வார்த்தை கேட்க வேண்டும், தியானங்களில் நீ பங்கெடுத்தே தீர வேண்டும், திருத்தலத்துக்கு நீ போயே தீர வேண்டும், பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டே இருக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் தெய்வ அனுபவம் நம்மளில் நிலைத்து நிற்க முடியும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு போதும், இப்படி போதும், எப்படி போதும் என்பதல்ல, தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இறை வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு அன்றாட உணவுகள் நாம் வாழ்வதற்காக உணவு உண்கின்றோமோ அதே மாதிரி ஆன்மீக உணவு உனக்கும் எனக்கும் நிர்பந்தமாக தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி என்றால் மரித்தவனை உயிர்ப்பித்து கொண்டு வான் போது உணர்வற்ற இருக்கிற மகனே மகளே மீண்டும் உணர்வுள்ள நிலைக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? தொழுநோயாளரை நலமாக்குங்கள் சொல்வது நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? என்னது இந்த தொழுநோய் என்பது? அந்த நோய் பரவுகிறது, பகர்ச்ச நோய் இடைப்பறங்க. அதே மாதிரி என்னெல்லாம் வருகிறது? என்ன கோபங்கள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் அப்படியே பரவி அப்படியே இருக்கும். ஒன்று சொல்ல அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாத, அப்படியே தொழுநோய் மாதிரி அப்படியே பரவி 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 வருகிறது. அப்போ இந்த மாதிரி குத்து வார்த்தைகள் பேசுறது, இந்த நுடுத்தொணு பேசுறது, அதெல்லாம் இல்லாமல் ஆக்கு. தொழுநோயை இல்லாமல் ஆக்கி அதுக்கேற்றபடி நீ செய்யப்பாரு. அப்படி என்றால் எங்கே? மூன்றாம் மனிதன் அல்ல, குடும்பத்தில் தான் இதெல்லாம் நீ செய்ய வேண்டும். அடுத்த வார்த்தை பேய்களை ஓட்டுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? தீமைகளும் தீய சக்திகளையும் விரட்டி அடிங்கள். அடுத்த வார்த்தை கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே நீங்கள் நல்குங்கள். அப்படி என்றால் உடனே வெளியே போய் இதோ இறை வார்த்தை அவன் எப்படி அறிவித்தானோ அதே போல் உன் குடும்பாங்கத்தினர்களுக்கு இறை வார்த்தையை அறிவி. அப்படி லோத்து இறை வார்த்தை அவன் அறிவிக்கின்றான். லோத்து இறை வார்த்தை அறிவித்த உடனே அடுத்த காரியம், அந்த மருமக்கள் செய்த காரியம் என்ன? படியுங்கள். அவர்கள் நகைப்புக்கு உள்ளானார்கள். தோன்றியது அவர்களுக்கு இது சீரியஸாக எடுக்கவில்லை, கேலி பேச்சு பேசினார்கள், சிரித்தார்கள். இறை வார்த்தையை நீ எடுத்து சொல்கின்ற போது உன் குடும்ப அங்கத்தினர்கள் உன்னை கேலி பேச்சு பேசுவார்கள். அதானே நடக்குது குடும்பத்தில். அம்மா சொல்வார்கள், வாடா ஜெபமாலை பண்ணான்னு சொல்வது, போமா ஜெபமாலையா? ஜெபமாலை பண்ணி என்னமா பிரயோஜனம்? ஜெபமாலை பண்ணி என்னமா பிரயோஜனம்? அல்லது நீ போயிட்டு திருப்பலிக்கு போய்கொண்டிருக்கின்றாயே, தினந்தோறும் நீ போய்கொண்டிருக்கின்றாயே, ஆலயத்துக்கு நீ போய்கொண்டிருக்கிய, என்னமா பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன்னுடைய பேச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பேசி உன்னை வாயடைக்க செய்கிறார்களே, உன்னால் ஏதாவது பேச முடிகிறதா? உன்னை எந்த அளவு கேலி பேச்சு பேசுகிறார்கள்? ஆலயத்துக்கு வருவார்கள், தினந்தோறும் ஆலயத்துக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள், பங்கில் திருப்பலி பார்க்குற மனிதர்களை கண்டு மற்றவர்கள் எப்படிதான் கேலி பேச்சு பேசுகிறார்கள். அவனுக்கு வேறு பொழப்பு இல்லை, ஏதாவது போய்கொண்டிருக்கிறான் பாரு, எங்களுக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய் கொண்டிருப்பவர்கள். இதெல்லாம் ஆணும் பெண்ணையும் பர் சொல்ல வார்த்தை. இளைஞர்கள் இளம் பெண்கள் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அட போ சாமி, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியுமா கண்டன குரல் எழுந்திருக்கின்ற விஷயம் தெரிந்திருக்கா? கண்டன குரல் எழுந்திருக்கின்றது உன் குடும்பத்தில். இதை உன் வாழ்க்கையில் கண்டன குரல் வந்திருக்கின்றது. இடம் நீ வா, எச்சரிக்கை உடனே சொல்லப்படுகிறது. தாய் வழியாக எச்சரிக்கை அங்கே தரப்படுகிறது, தந்தை வழியாக எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது, பெற்றோர்கள் வழியாக இது அங்கே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது, திருச்சபை வழியாக, பங்கு வழியாக, பங்கு தந்தை வழியாக இதோ உனக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் வழியாக அங்கே எச்சரிக்கை தரப்படுகிறது. இயற்கை சூழல் வழியாக எச்சரிக்கை தரப்படுகிறது. தெய்வம் எச்சரிக்கை தராமல் அல்ல, நீயும் நானும் அந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றோம். நாம் சிரித்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லிக்கொண்டு, எவ்வாறு லோத்தோடைய மருமக்கள்கள் அவர்கள் எப்படி நகைப்புக்கு தோன்றினதோ அதே மாதிரி தான் நீயும் நானும் தெய்வ காரியங்களை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அது பரவாயில்ல, டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம் பாருங்கள். அது கேட்டபடி போன காரணத்தினால் என்று வாழ்க்கை இழந்து நீயும் நானும் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தெய்வலக்காரர்கள் நீ நான் வாழ்க்கை இழந்து போய் கொண்டிருக்கின்றோம். எத்தனை முறை எத்தனை வாய்ப்புகளை தெய்வம் தந்தார், எத்தனை வாய்ப்புகளை தெய்வம் தந்தார். மரண படுக்கையில் இருக்கிற உன்னை மீண்டும் தெய்வம் கொண்டு வந்தாரே, அதை நான் பார்க்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய தெய்வம் எதற்காக அற்புதங்கள் அடையாளம் செய்ய வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்?
அற்புதங்கள் அடையாளம் செய்ய காரணம் என்ன? எதற்காக அற்புதங்களும் அடையாளம் செய்ய வேண்டும்? கத்தோலிக்க திருச்சபை கற்ற 3 அர்த்தங்கள். 1, இறைவனுடைய பிரசனம் உங்கள் மத்தியில் உண்டு என்பதை நீ உணர வேண்டும். நான் எங்கோ வாழ்கின்ற கடவுள் அல்ல, உங்கள் மத்தியில் வாழ்கின்ற கடவுள். நான் எங்கோ இருக்கிற கடவுள் அல்ல, உங்கள் மத்தியில் இருக்கின்ற கடவுள். வெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். வெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளன. அடுத்தது, அவர் நடுவே குடியிருப்பார். அடுத்தது, மக்களாய் இருப்பார்கள். அடுத்தது, கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அடுத்தது, கடவுளாய் இருப்பார். அடுத்தது, கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைப்பார். அடுத்தது, இனிமே சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் அங்கு இதோ மறைந்து விட்டன. அப்போ முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன, இதோ தெய்வம் அனைத்தும் புதிய ஆக்குகின்றார். அப்படி பார்க்குற சமயத்தில் இறைவனுடைய பிரசனம் உங்கள் மத்தியில் உண்டு. நான் எங்கோ வாழ்கிற கடவுள் அல்ல, உங்கள் மத்தியில் இருக்கின்ற கடவுள் என்பதை நீ உணர வேண்டும். 2வது அர்த்தம் என்பது என்ன? நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை கொண்டு வருவதற்காக. 3வது அர்த்தம், நம்பிக்கை உள்ளவனுக்கு இன்னும் அது ஆழத்தில் இருப்பதற்காக. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிர்களுக்காக குடி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு உதாரணம் புரிந்து கொள்வதற்காக. இப்போது குடித்து கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதன், இங்கே இருக்கின்ற மனிதன், இவன் குடித்து கொண்டு இருக்கின்றான். ஆலயம் பக்கமே போக மாட்டான். எல்லாம் கேலி பேச்சு பேசிக்கின்ற ஒரு மனிதன் மரண படுக்கைக்கு போய்விடுகின்றான். டாக்டர் சொல்கிறார்கள், இனி நீ ஒரு 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாய், உனக்கு வேறு வழி இல்லை. மரண பயம் அவனுக்கு வந்து விடுகிறது. மரண பயம் வந்த உடனே ஏதோ அவன் என்ன செய்கின்றான்? இறுதியில் அருத்தந்தையை அழைக்கின்றான். அருத்தந்தை அழைத்து கொண்டு, தந்தையே எனக்கு பயம் ஏற்படுகிறது என்று. அப்போது அந்த கடைசி அவஸ்தை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நோயின் அவஸ்தை, அது கொடுத்த உடனே அவன் சொல்ல வார்த்தை, நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், பலரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று அவன் சொல்லிக்கொண்டு அவன் மன்னிப்பு கேட்கின்றான். நல்ல ஒரு பாவ சங்கீதம், கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய்து விடுகின்றான். பாவசங்கனம் செய்த பிறகு அவன் நற்கருணையும் பெற்ற பிறகு மரணப்படுக்கையில் போனவன் மீண்டும் உயிர் பெற்று இது வருகின்றான். உயிர் பெற்று வந்த உடனே அவனுக்கு நம்பிக்கை வருமா வராதா? நம்பிக்கை வரும். அவன் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவனோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம். மருத்துவர்கள் சொல்வார்கள், இவன் பிழைக்கவே மாட்டானே, இவனுக்கு எப்படி வாய்ப்பு வந்தது, எப்படி வந்தது, எப்படி உயிர் வந்தது, இவன் எப்படி வாழ்கிறான் தெரியவில்லை. இது மருத்துவம் தோற்று போய் நிற்கும். மருத்துவம் சொல்ல வார்த்தை என்பது என்ன? இது மெடிக்கல் மிராக்கிள், இது ஒரு மிராக்கிள், எப்படி நடந்தது என்று தெரியவில்லை என்று. அப்போ நான் எங்கோ வாழ்கின்ற கடவுள் அல்ல, உன் மத்தியில் இருக்கிற கடவுள் என்பதை நீ உணர்ந்து கொள். எல்லா மக்களுக்கும் தெய்வம் சொல்கின்றார். இனி நம்பிக்கை இல்லாத அந்த மனிதனுக்கு நம்பிக்கை இது கடந்து, தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை கடந்து வருகிறது. நம்பிக்கையோடு ஜெபித்த அந்த குடும்ப அங்கத்தினர்கள், நம்பிக்கையோடு ஜெபித்த அந்த குடும்ப அங்கத்தினர்களுக்கு நம்பிக்கை வருமா வராதா? அவள் சில வார்த்தை என்ன? என் தெய்வம் என்றும் ஜீவிக்கின்ற தெய்வம் என்று வாழ்கின்ற தெய்வம். அவர்கள் நம்பிக்கையோடு செய்வார்கள். அவருடைய குடும்பத்து அவர் மற்ற குடும்பத்துக்கு போகும்போது சில வார்த்தை என்ன? நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். என் கணவனை தெய்வம் உயிர்த்தார் என்றால் உன் கணவனை உயிர்ப்பிக்க மாட்டாரா? கடவுள் நிச்சயமாக செய்வார். நீங்கள் போங்கள், நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்பட்டு இருப்பார்கள். அப்போ வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் தெய்வம் செய்ய காரணங்கள் நான் உங்கள் மத்தியில் வாழ்கின்ற கடவுள் என்று அடையாளங்கள். ஆனால் அதை போலும் அவர் எள்ளி நகைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அற்புதம் எள்ளி நகைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது காரணம் யாரு? நீயாகத்தான் அழிவை தேடிக்கொள்கிறாய் ஒழிய தெய்வம் அல்ல. இதற்கெல்லாம் காரணங்கள் அது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? மத்தேயு எடுக்க தேவையில்லை. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14, 15, 14 திருவாக்கியங்களில் இதோ கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும், உள்ளமிருந்தும் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்ற காரணத்தினால் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். என்ன காரணங்கள்? நீ பார்த்தும் அப்படி இருக்கிற என்றால் உன்னுடைய பிடிவாத குணம்தான் உன்னை கொண்டு போடுதோ ஒழிய நான் அல்ல உன்னை தீமைக்கு வழிது. நீயாக இந்த பாவத்தை தேர்ந்தெடுக்கின்றாய். அன்பு மக்களே, இறை சண்டையில் விட்டு கொடுக்க வேண்டும். எவ்வாறு லோத்தானவர் இது அங்கே சொல்லுகின்ற பொழுது தெய்வம் உடனே அவன் சொன்ன உடனே அவன் வெளியே போய் தன் மக்களிடத்தில் குடும்ப அங்கத்தில் எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் கேட்கவில்லை, மாறாக நகைப்புக்கு உள்ளாக்கினார்கள். அதே மாதிரி தான் நீயும் நானும் நம்மை தேடி தெய்வம் கடந்து வருகின்றார். இறை வார்த்தை வழியாக தெய்வம் ஒரு காரியங்கள் சொல்கின்ற பொழுது நீயும் நானும் எல்லை நகைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தெய்வம் அங்கு வேதனைப்படுகின்றார். மக்களே, கண்ணீரோடு பாவ சங்கத்தினும் செய்தே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
இனி அடுத்தது தொடர்ந்து அடுத்ததில் பார்ப்போம்.